இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ் ஃபேமஸ் சனாட்டான்னு சொல்லப்படுற ஒரு மசாலா மோர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சனாட்டானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமைதி, காம்னஸ்னு அர்த்தம். இந்த சனாட்டா சாப்பிட்றதுனால நம்ம வயித்துல எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாம, வயிறு ரொம்ப அமைதியா, காமா இருக்குன்னு சொல்றதுனால இதுக்கு இந்த பேர் வச்சிருக்கதா சொல்றாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கிறேன். இதை ஒரு விஸ்க் வச்சு எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு பிஞ்ச் ரொம்ப கம்மியாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது பொரிஞ்சதும் இதை நம்ம கலக்கி வச்சுருந்த மோரில் போட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்து நல்லா கலக்கிட்டு அந்த மண் பாத்திரத்தை வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நான் கொஞ்சமாக பூந்தி, பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாவே நல்ல அரோமாவாக சூப்பராக இருந்துச்சு. பெருங்காயம்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருந்துச்சு. குடிக்கவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.